السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقال الملأ من قومه الذين كفروا بلقاء الآخرة وأترفناهم في الحياة الدنيا ما هذا إلا بشر مثلكم يأكلكم مما تأكلون منه ويشرب مما تشربون ولئن أطعتم بشرا مثلكم إنكم إذا لخاسرون أيعيدكم أنكم إذا متم وكنتم ترابا وعظاما أنكم مخرجون هيهات هيهات لما توعدون إن هي إلا حياتنا الدنيا نموت ونحيا وما نحن بمبعوثين صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். மேலும் அவருடைய சமூகத்தில் எந்த தலைவர்கள் கொள்ள மறுத்தார்களோ, இன்னும் இறுதி நாளில் சந்திப்பை பொய்யென்று வாதாடினார்களோ, மேலும் இவ்வுலகில் ஆடம்பரமான வாழ்க்கையை எவருக்கு நாம் வழங்கியிருந்தோமோ அந்த தலைவர்கள் கூறலானார்கள், இவர்கள் உங்களை போன்ற மனிதர்களை அன்றி வேறில்லை. நீங்கள் உண்ணுகின்றவற்றையே இவர்களும் உண்ணுகின்றார்கள், மேலும் நீங்கள் பருகுகின்றவற்றை இவர்களும் பருகுகின்றார்கள். எனவே உங்களை போன்ற ஒரு மனிதருக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்களாயின் அப்போது திண்ணமாக நீங்கள் இழப்புக்குரியவராகி விடுவீர்கள். நீங்கள் இறந்து மண்ணாகவும் எலும்பாகவும் ஆகிவிட்ட பிறகு நீங்கள் மண்ணறைகளிலிருந்து வெளியாக்கப்படுவீர்கள் என்று இவர்கள் உங்களிடம் எச்சரிக்கின்றார்கள். உங்களிடம் விடுக்கப்படும் இந்த எச்சரிக்கை சாத்தியமற்றது, முற்றிலும் சாத்தியமற்றது. நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை தவிர வேறு ஒரு வாழ்க்கை இல்லை. நாம் இறக்கப் போவதும் உயிர் வாழ்வதும் இங்குதான். நாம் ஒருபோதும் எழுப்பப்பட மாட்டோம். அல்லாஹ் உண்மையை கூறினான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்ம அனைவரையும் ஒன்று சேர்த்தானோ, அதே போல் நாளை மறுமையில் நம்மையும் நம்மை பெற்றெடுத்த பிள்ளையும் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் மறுமையில் நல்லோர்கள் சபையில் ஒன்று சேர்ப்பானாக என்ற பிரார்த்தனையிலும் எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து நமது நபி அவர்கள் மீது ஸலவாத் ஓதி எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். பிஸ்மில்லா. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னா, உள்ளத்தை நடுங்க வைத்த சூறா. இப்ப குரான்ல நம்ம எத்தனையோ சூறாக்கள் ஓதிக்கிட்டு வரோம். அப்பனா அசால்ட்டா ஓதிக்கிட்டே போயிட்டே இருப்போம். ஆனா இந்த குரானோடைய தமிழாக்கத்தை நான் எத்தனையோ தடவை படிச்சு பார்த்துருக்கேன். இருந்தாலும் இந்த சூறாவுடைய தமிழாக்கத்தை மெமரி பண்ணும்பொழுது இந்த சூறா என்னுடைய உள்ளத்தை நடுங்க வச்சுச்சு. அதைத்தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு தலைப்பா எடுத்திருக்கேன். இன்ஷா அல்லாஹ். இந்த சூறா நீங்க இதோடைய அர்த்தத்தை நீங்க கேட்டீங்கன்னா நீங்களும் கண்டிப்பா உங்களுடைய உள்ளங்களும் கண்டிப்பா நடுங்கும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சூறால அப்படி என்ன சொல்லி இருக்கிறான், அது எந்த சூறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போனோம்னா சூரத்துல் அல் காஷியா தான் இது. சூரத்துல் அல் காஷியால அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான், 1வது வசனத்துல இருந்து 7வது வசனத்துல வரோம் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னாக்கா, மறுமை நாள்ல நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை பத்தி, நரகவாசிங்க யாரு, அவங்களுக்கு எப்படியாப்பட்ட தண்டனைகள் கிடைக்கும், எதுக்காக அவங்களுக்கு அப்படியாப்பட்ட தண்டனை கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்த
1 to 7 வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறியிருக்கிறான். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 8 to 16 வசனத்துல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, நல்லவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை பத்தியும், அந்த சொர்க்கத்துல கிடைக்கக்கூடிய அந்த வெகுமதிகளை பத்தியும், அந்த சொர்க்கத்துல கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பத்தியும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தெளிவுபடுத்துறான். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 17 to 21 இந்த வசனங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன சொல்றான்னா, தன்னுடைய படைப்பினங்கள் அந்த படைப்போட அத்தாட்சிகளை நம்மள வந்து கவனிக்க சொல்லி சொல்றான். அடுத்தபடியா 22 to 26 வரைக்கும் சொல்றான், கடைசியா நீ என்கிட்ட தான் வந்தாவனு, உன்னுடைய கேள்விக்கு எனக்கு என்கிட்ட தான் இருக்கு, நீ என்ன அளவு தான் மீளுவ, அப்ப நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறான். இப்ப இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து 1வது வசனத்துல இருந்து பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான், சூழ்ந்து மூடிக்கொள்வதின் மறுமை நாளின் செய்தி உமக்கு வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வசனத்திலேயே நபிகிட்ட கேட்கிறான். இந்த மறுமை நாள்ல என்னென்ன நடக்குங்கிறது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அது ஒரு சூழ்ந்து மூடிக்கொள்ளக்கூடியனா என்னது, ஒரு பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு நாள் அது. அந்த நாள்ல எப்படின்னா இருப்பாங்க மனிதர்கள், என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு அடுத்த வசனத்துல 2வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான், அந்நாளில் சில முகங்கள் இழிவடைந்து இருக்கும் அப்படின்னு சொல்றான். அந்நாளில் சில முகங்கள் இழிவடைந்து இருக்கும் சொல்றான். யார் இழிவடைந்தவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 3வது வசனத்துல அவனை தெரிவிக்கின்றான், அவை தவறான காரியங்களை நல்லவை என கருதி செயல்பட்டதும் அதிலேயே உறுதியாக நின்றதும் ஆகும் அப்படின்னு சொல்றான். ஒரு தப்பான விஷயமா இருக்கும், அத நல்லதுன்னு நினைச்சு அதுலயே முழுகி அதுலயே நிலைச்சிருந்தது. இப்போ ஒரு தப்பு செய்யறோம், அது தப்புன்னு தெரிஞ்சு அதுல இருந்து நம்ம விலகி பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் தஆலா மன்னிச்சிருவான். ஆனா ஒரு தவற தப்புனே தெரியாம அது சரிதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதிலேயே செஞ்சு அதையே நிலைத்திருந்தது அப்படின்னு சொல்றான். இப்ப இந்த விஷயத்த சொல்லும் போது நமக்கு யாருன்னா ஞாபகத்துக்கு வருவாங்க, தர்காவுக்கு போறவங்க ஞாபகத்துக்கு வருவாங்க, ஹந்திரி ஓதுறவங்க, ஹத்தம் ஓதுறவங்க, ஃபாத்திஹா ஓதுறவங்க, இந்த மாதிரி இந்த விஷயம்லாம் செய்யறவங்க, மௌலுது ஓதுறவங்க, இவங்கன்னா நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இவங்கன்னா வந்து சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, ஒரு தவற வந்து சரின்னு நினைச்சுக்கிட்டு அதுலயே மூழ்கி கிடக்குறாங்க. அப்படியாப்பட்டவங்களை பத்தி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்துல தெரிவிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து நினைச்சுக்கிட்டு இருப்போம் இல்லையா? இது உண்மைதான். இப்படியாப்பட்டவங்களும் இந்த கேட்டகரியில வரக்கூடியவங்க தான். யார் வந்து தன்னுடைய அல்லாஹுக்கு இணை வைக்கிறாங்களோ அந்த இணை வைக்கிறது தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி இது எங்க முன்னோர்கள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவறான விஷயத்த சரி என்று நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களும் இந்த கேட்டகரியில வருவாங்க. இன்னும் பல பல பேர்கள் இருக்காங்க. நம்ம சொல்லணும்னு போனா அடுக்கிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம், மணிக்கணக்குல சொல்லலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஆனா ஒரு சில விஷயத்த மட்டும் நான் சொல்லிக்கிறேன், ஏன்னா டைம் பத்தாது இல்லைங்களா? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான், அல்லாஹ் 83வது சூறாவுல முதல் வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்றான், வைலுல் லில் முத்தஃபிஃபீன், அளவு எடையில் மோசடி செய்பவர்களுக்கு கேடுதான் அப்படின்னு சொல்றான். அப்ப நம்மள பல பேர் என்ன பண்றாங்க, அக்கம் பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு பொருள் இரவ வாங்கினாலும் என்ன செய்யறோம், அதை திருப்பி கொடுக்கும் போது அதை விட அதிகமா நம்ம கொடுக்கணும், அதை விட குறைச்சு கொடுத்துடக்கூடாது. அப்படி குறைச்சு கொடுத்துட்டோம்னு நினைச்சுங்க, அது வந்து நம்ம மோசடி செஞ்ச ஒரு பாவத்துக்கு ஆகலாகிடும். இப்ப பல கடையிலன்னா பார்ப்போம், மல்லிகை கடையில இருந்து சரி மற்ற கடைகளா இருந்தாலும் சரி, என்ன செய்வாங்க, ஒரு 10 கிலோ 20 கிலோ ஒரு பொருள் யாராச்சும் வாங்கினாங்கன்னா ஒரு அதுல 1/2 கிலோ 1/4 கிலோ வந்து என்ன செய்யறாங்க, கமிஷன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அது வியாபாரம் தந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அதுல இருந்து அளவு எடையை குறைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அல்லாஹ் தஆலா அளவு எடையில் மோசடி செய்பவர்கள் கேடுதான்னு சொல்லிட்டான். அப்படி இருந்தா இதெல்லாம் ஒரு வியாபாரம் தந்துரும், இதெல்லாம் செய்யறதுலாம் தப்பே கிடையாது, அது சரிதான் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, நிறைய பேரு என்ன தெரியும் செய்யறாங்க, இந்த மோசடி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த இந்த இப்படியாப்பட்டவங்களையும் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், இந்த மாதிரி சொல்லியிருக்கிறான். அதே மாதிரி யார் பேராசைப்படுறாங்களோ அவங்கள பத்தி அல்லாஹ் தஆலா சூரத்துல் தகாசுர்ல சொல்லி இருக்கிறான், அல்ஹாக்கு முத்தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபீர் கல்லா சஃபா தஅலமூன். இந்த சூரா எல்லாருக்கும் தெரியும் தான். யார் வந்து என்ன செய்யறாங்க, பேராசைப்பட்டு தன்னுடைய செல்வங்களை அதிக அதிகமா சேகரிக்கிறாங்களோ அவங்க என்ன மன்னரையை சந்திக்க வரை அவங்க என்ன செய்வாங்க, அந்த ஆசை அவங்கள விட்டு போகாது. அவங்க வந்து நரகத்துக்கு போற வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த ஆசை தீராது அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம வந்து நம்ம செல்வம் சேர்க்கறதுல தப்பு இல்லை, அது ஹலாலான முறையில சேர்க்கணும், அது ஹராமான முறையில சேர்க்கக்கூடாது. அதுலயே மூழ்கி கிடந்து அல்லாஹுக்கு செய்யக்கூடிய மற்ற விவாதத்துகள்னா செய்யாத விடவும் கூடாது.
அப்படி இருந்துச்சுன்னா அப்படியாப்பட்டவங்க என்ன செய்யறோம், நான் என்ன செய்யறேன், எனக்கு வயசு இருக்கு, அப்புறமாட்டு நான் வந்து தொழுதுப்பேன், அப்புறமேட்டு நோன்பு வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அல்லாஹாலா தொழுகையே நமக்கு வந்து கடமையாக்கி இருக்கிறான். அது எந்த சூழ்நிலையும் விடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறான். அப்படி இருந்தும் நம்ம என்ன செய்யறோம், அதோட அசால்ட் பண்றோம். அடுத்தபடியா சொல்லிட்டு பண்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வைலுள்ளி குல்லி ஹுமஸதி லுமஸா. இதுல என்ன சொல்றான், புறம் பேசி குறை சொல்லி திரிபவர்களுக்கு கேடுதான்னு சொல்லிட்டான். இப்ப நாம என்ன செய்யறோம், இப்ப 4 பேர் ஒண்ணா சேர்ந்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், யார பத்தியாச்சும் கமெண்ட் அடிக்கும், ரேக்குவோம், கேலி செய்வோம், கிண்டல் செய்வோம். இது அவங்களுடைய மனசு புண்படுத்திடுச்சு வச்சுக்க, அது எவ்வளவு ஒரு பாவம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நாம பாட்டு இதெல்லாம் ஒரு ஜாலிக்கு தானே, ஒரு 5-6 பேர் ஒண்ணா சேர்ந்தா நாங்க வந்து அரட்டை அடிக்கிறோம், ஜாலியா இருக்கிறோம், மத்தவங்கள பத்தி கேவலமா பேசுறதுன்னு இவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆனா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்க ஒருவர் பரிகாசம் செஞ்சீங்கன்னா, பரிகாசம் செய்யற நீங்க உங்களை விட பரிகாசம் செய்யப்படுபவர் சிறந்தவர்களா இருக்கலாம். அதனால யாரையும் நீங்க பரிகாசம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறரை பத்தி குறை சொல்லி புறம் பேசி திரியாதீங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, யாராச்சும் நீங்க வந்து உங்களுடைய சகோதரர், இறந்து போன சகோதரருடைய மாமிசத்தை திங்க விரும்புவீங்களா? அப்படி யாராச்சும் சாப்பிட விரும்புவாங்கன்னா அவங்க புறம் பேசுறவங்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாராச்சும் நம்ம வந்து நம்மளுடைய இறந்து போன ஒரு சகோதரருடைய மாமிசத்தை சாப்பிட விரும்புவோமா? அது ஒரு தக்க ஒரு விஷயமா நம்ம கருதுவோம் இல்லையா? அப்ப புறம் பேசி திரியிறது ஒரு கேடான விஷயம் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்றான். அதெல்லாம் நம்ம பெரிய விஷயமா எடுத்துக்காத. இது வந்து ஒரு என்ஜாய்மெண்ட், இது ஒரு ஜாலி, இதுல ஒரு எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறோம், நம்ம ஒரு 4 பேர் ஒண்ணா சேர்ந்துட்டா நம்ம வந்து அடுத்தவங்கள மனசு நோக அடிக்கிற மாதிரி பேசக்கூடியவர்களாகவும், குறை சொல்லக்கூடியவர்களாகவும், புறம் பேசக்கூடியவர்களாகவும் இருக்கிறோம். ஒரு விருந்துக்கு போனா கூட என்ன செய்யறோம், அவங்க கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சுட்டு இருப்பாங்க, தாழ்ச்சால உப்பு இல்ல, சோத்துல வந்து உரப்பு இல்ல அப்படிங்கிற குறை சொல்லிட்டு வரக்கூடியவர்களாக தான் நாம இருக்கோம். அதெல்லாம் வந்து தப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நாம நினைச்சுக்கிறோம். ஆனா அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், எந்த குறை நீங்க சொன்னாலும் சரி, இப்ப உணவு வகையில வந்து சாப்பாட்டுல குறை செஞ்சா என்னையே குறை சொல்ற மாதிரி அப்படின்னு சொல்றான். ஏன்னா உணவு அளிப்பவன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நாம எந்த ஒரு விஷயத்திலையும் குறை சொல்லி திரிஞ்சோன்னு வச்சுங்களேன், அது அல்லாஹ் தாலா நமக்கு கிட்ட கட்டளையே மீறுற மாதிரி ஆயிடுது. அது சரிதான் அப்படிங்கிற மாதிரி நாம வந்து நம்மளே அறியாம பல தப்புகளை செஞ்சுட்டு இருக்கிறோம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், சூரத்துல் மாவுன்ல அல்லாஹ் தாலா என்ன சொல்றான், கவனமற்ற தொழுகையாளிக்கு கேடுதான் அப்படின்னு சொல்றான். இதுல நாம என்ன செய்றோம், நம்ம வீட்டுக்கு யாராச்சும் விருந்தாளி வந்துட்டாலும், இன்னைக்கு நிறைய விருந்தாளிப்பா வேலைப்பா, அதனால என்னால இன்னைக்கு இந்த அசர தொழுவ முடியல, லுஹர தொழுவ முடியலன்னு விட்டுர்றோம். எங்கேயாச்சும் நம்ம ஊருக்கு போனாலும் அதை விட்டுர்றோம். அதே மாதிரி நாம யார் வீட்டுக்காச்சும் விருந்தாளியா போனா, ஒரு கல்யாணத்துக்கு போனா, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனா என்ன செய்றோம், இந்த தொழுகையை விட்டுர்றோம். அல்லாஹ் தாலா நமக்கு இதுல சலுகை கொடுத்துருக்கானா? கண்டிப்பா இல்ல. என்ன செஞ்சிருக்கிறான், உங்களால தொழுக முடியலன்னா நின்றுக்கிட்டு தொழுனா உட்காந்து தொழுங்க, உட்காந்துட்டு தொழுவுனா படுத்துக்கிட்டு தொழுங்க, படுத்துக்கிட்டும் தொழுக முடியலன்னா செய்கை மூலியமாச்சும் தொழுங்க அப்படின்றான். உங்களுக்கு தண்ணி கிடைக்கலன்னா தயமம் பண்ணீங்கங்கிறான். உங்களுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கீங்களா? தண்ணீரை தொட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நோய் அதிகரிக்குமோ, அப்ப தயமம் பண்ணீங்கன்னு சொல்லியிருக்கான். டிராவல் பண்றீங்களா? கசுறு கட்டி தொழுவுங்க அப்படின்னு சொல்றான். அப்ப ஜம்மு கசுறு தொழுவுங்கன்னு சொல்லி நிறைய சலுகையை கொடுத்திருக்கிறான். ஆனா நாம அதுனா தப்பே கிடையாது, இந்த காரணத்துக்காக தான் அந்த தொழுகையை விட்டேன், அந்த காரணத்துக்காக தான் அந்த தொழுகையை விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா செய்றோம், நம்மள நாலுமே என்ன செய்யறோம், இது தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி நாம வந்து நினைச்சுக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வட்டி வாங்குவது தவறான விஷயம்னு சொல்லியிருக்கிறான். வியாபாரத்தை நாங்க உங்களுக்கு ஹலால் ஆக்கியிருக்கேன், ஆனா வட்டி ஹராம் ஆக்கியிருக்கேன்னு சொல்லியிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, யார் வட்டி வாங்குகிறார்களோ, வட்டி கொடுக்கிறார்களோ, வட்டிக்காக சாட்சி சொல்றாங்களோ, வட்டிக்காக கணக்கு எழுதுறாங்களோ, எல்லாரும் ஒரே கேட்டகரியில தான் வருவாங்க, எல்லாருக்கும் பாவம் தான். நம்மள பல பேர் என்ன செய்யறோம், வட்டி வாங்குறது தான் பாவம், கொடுக்கறது பாவம் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நம்ம என்ன செய்யறோம், அசால்ட்டா அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம ஆடம்பரமான பொருளுக்கு ஒரு தேவைக்கு கூட என்ன செய்யறோம், சர்வசாதாரணமா வட்டிக்கு வாங்குறோம். இப்ப இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு எது ஏதோ வந்திருக்கு. எல்லாத்துலயும் என்ன தெரியுமா செய்றோம், தவணை முறையில பணத்தை கட்டி பைக் வாங்குறது, ஏசி வாங்குறது, ஃப்ரிட்ஜ் வாங்குறது, வாஷிங் மிஷின் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு மாசம் மாசம் தவணையில கட்டி நம்ம வட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் தப்புன்னு நம்ம நினைக்கிறதே கிடையாது. இதெல்லாம் சரிதான், மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுத்து கொடுத்து நம்ம தேவைகளை நம்ம நிறைவேற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லாஹ் தாலா வட்டி வந்து யார் வட்டி வாங்குறீங்களோ, வட்டி கொடுக்குறீங்களோ அவங்க வந்து என்னோட போரிட தயாரான்னு கேட்கிறான். அல்லாஹ் தாலாட்டே போரிட தயாரான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி அவ்வளவு ஒரு கடுமையான விஷயமா இருக்கு. இன்னும் சில பேர் என்ன தெரியுமா செய்றாங்க, இந்த திருமணத்தப்ப வரதட்சணை வாங்குறது தப்பு கிடையாதுங்கிற மாதிரி என்ன செய்றாங்க, பெண்ணுக்கு மகர் மட்டும் இவங்க கொடுக்கறது பத்தாதுன்னு அவங்க வீட்ல இருந்து இதை கூட அதை கூடன்னு வாங்கிக்கிறாங்க. இன்னும் சில பேர் வீட்டுல அந்த மாப்பிள்ளை வீட்டுல எதுவுமே கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் இவங்க என்ன தெரியுமா செய்வாங்க, 4 பேரு உன் பொண்ணுக்கு என்ன கொடுத்த அப்படின்னு கேட்டாக்கா,
அது ஒண்ணுமே நான் போடாம கட்டி கொடுத்தேன்னு சொன்னாக்க கேவலமா இருக்கும். அதனால என் பொண்ணுக்கு நான் செய்யறேன்னு சொல்லிட்டு தன்ட்ட இல்லைன்னா கூட வட்டிக்கு வாங்கி கடனை வாங்கி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டுல வேணான்னு சொல்லிடுவாங்க. அவங்க ஒரு பயணத்துல இருந்து வந்தாங்கன்னு வச்சுங்களேன், உடனே நான் பாலம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வட்டிக்கு வாங்கி போய் ஏதாச்சும் வாங்கி கொடுப்பாங்க. இதே மாதிரி பெருநாளைக்கு சீர் செய்யறேன், அது செய்யறேன், இது செய்யறேன்னு சொல்லிட்டு தாங்கிட்ட இல்லைனாலும் அவங்க கேட்கலனாலும் இவங்க எனக்கு கௌரவ குறைச்சலா போயிடும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹு தாலாயும் அல்லாஹ் ரசூல்ல சொன்ன அந்த சுன்னத்துகளையும் இவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. என்ன செய்வாங்க, இந்த வட்டியை வாங்கி கொண்டு போய் அந்த கடை அந்த அந்த பெருமையை வெளிக்காட்டிக்கிறாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க, யார் உள்ளத்தில் கடுகள் வேணும் பெருமை இருக்கிறதோ அவரு சுவர்க்கத்தில் வாடைய கூட நுகர மாட்டான்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பெருமைக்காக செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனா நிர்பந்தத்தின் பேரில் ஒரு தப்பு நம்ம செஞ்சுட்டோம்னா அல்லாஹ் தாலா அதை மன்னிக்கிறான். இப்போ உயிர் போற ஒரு தருவாயில இருக்கு, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆனா பல பேர்ட்ட கடன் கேட்டு பார்த்தா யாரும் கொடுக்கல. அப்ப வட்டிக்கு தான் வாங்கி ஆகணும்னு ஒரு நிர்பந்தம் இருந்து அப்பதான் ஒரு உயிர் பொழைப்பாரு அப்படின்னு ஒரு நிர்பந்தம் இருந்துச்சுன்னா அப்ப போய் நம்ம வாங்கும் போது அல்லாஹ் தாலா நம்மளுடைய உள்ளங்களை அறியக்கூடியவனா இருக்கிறான். அப்ப வந்து நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பான். அதை விட்டுட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்குனால ஒரு ட்ரெஸ் வாங்க போறதா இருந்தாலும் உடனே வட்டிக்கு வாங்குறது, ஒரு பெருநாளுக்கு ட்ரெஸ் வாங்குறதா இருந்தாலும் உடனே தவணைக்கு பணத்தை வாங்கிட்டு போய் ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்கறது, அதை பொறுமையா நம்ம அடைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க ஏதாச்சும் ஒரு மொபைல் கேட்டாலும் உடனே என்ன செய்யுது, வட்டிக்கு வாங்க வேண்டியது. இல்ல தஅவங்க வீட்டுல உள்ள நகையை கொண்டு போய் அடகு வச்சுக்கிட்டு அதை வந்து அது அது ஒரு வட்டின்னு அவங்க நினைக்கிறதே கிடையாது. அது பாவம் அப்படின்னு நினைக்கிறதே கிடையாது. அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், தவறான விஷயத்த நல்லதென்று நினைச்சு அதுலயே நிலைத்திருந்தவர்கள் அவங்களுக்கு எப்படியாப்பட்ட தண்டனை கிடைக்கும்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றான் பாருங்க. அவுது பில்லாஹி மின்ஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரையும் அதுல இருந்து காப்பாத்தணும். 4வது வசனத்துல சொல்றான், கொழுந்து விட்டெரியும் நெருப்பில் அவை புகும் அப்படின்னு சொல்றான். கொழுந்து விட்டெரியும் நெருப்புல அது புகும்னா இந்த கொழுந்து விட்டெரிய நெருப்பே ஒரு பயங்கரமான ஒரு தண்டனை. அந்த நெருப்புக்குள்ள என்னென்ன தண்டனை இருக்கும் அப்படின்னு சொல்றான் பாருங்க. 5வது வசனத்துல சொல்றான், கொதிக்கும் ஊற்றிலிருந்து அவர்களுக்கு நீர் புகுட்டப்படும். கொதிக்க தண்ணியை தூக்கி வாயில நம்ம வாயில ஊத்துனா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த கொதிக்கிற நீர் ஊற்றுல இருந்து அவங்களுக்கு தண்ணீர் புகட்டப்படும் அப்படின்னு சொல்றானா, அப்ப எந்த அளவுக்கு வந்து அல்லாஹு தாலா சுப்ஹானஹு வ தஆலா வேதனை நம்மளுக்கு படுத்துவோம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அவுது பில்லாஹி மின்ஹு, நம்ம இந்த மாதிரி விஷயத்துல இருந்து நம்ம கொஞ்சம் விலகி இருக்கக்கூடியவர்களாக அந்த பக்கமே போவாத இருக்கிறதுக்கு அல்லாஹ்ட்ட நம்ம துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்த வசனத்துல சொல்றான், அவர்களுக்கு விஷ செடிகளை தவிர வேறு உணவு கிடையாது அப்படின்னு சொல்றான். 6வது வசனத்தை எடுத்து பாருங்க. விஷ செடிகளை தவிர வேறு உணவு கிடையாதுங்கிறான். இப்ப நாம ஒரு ஒரு பால்ல ஒரு சொட்டு விஷம் கலந்து அதை நம்ம குடிச்சிட்டா கூட என்ன ஆகுது, மூக்கால வாயால நிறைய தள்ளுது, வயிறுனா புண்ணா போயிடுது, குடல்னா அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிடுது. எவ்வளவு ஒரு வேதனை வந்து நமக்கு கிடைக்கும். ஆனா விஷ செடி தான் அங்க வந்து உணவா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றானா, அப்ப அந்த வேதனையை பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அடுத்த வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அது அவர்களை கொழுக்கவும் வைக்காது, அன்றியும் பசியும் தணிக்காது. அதை சாப்பிட்றதுனால அவங்களுடைய பசி ஒன்றும் தீர்ந்து போறாது. அவங்கள வந்து அதுக்கு வந்து ஒரு தெம்பையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து அவங்கள கொழுக்க வைக்கவும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப இந்த வசனத்தின் மூலமா அல்லாஹ் தஆலா எவ்வளவு எச்சரிக்கை கொடுக்குறான் பாருங்க. நாம வந்து தெரியாம ஒரு தவற தப்புன்னு தெரியாமலேயே அந்த தப்பு சரின்னு நினைச்சுக்கிட்டு செய்யற அந்த தப்புக்கே இவ்வளவு பெரிய தண்டனைனா, ஒரு தப்புன்னு தெரிஞ்சு அதை நம்ம செஞ்சாக்கா அது எவ்வளவு பெரிய தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இதுக்கே அல்லாஹ் தஆலா இப்படியாப்பட்ட தண்டனை கொடுக்க, தெரியாம செய்யக்கூடிய ஒரு தவறான விஷயத்தை தெரியாம அது தெரியலாத நம்ம ஆனா தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இதுனா தப்புதான் அப்படின்னு தெரிஞ்சா நம்ம அதுல நிலைத்து இருக்க மாட்டோம், அதுல இருந்து விலகிடுவோம். ஆனா அந்த தப்பு சரின்னு நினைச்சுக்கிட்டு செய்யறவங்களுக்கே இப்படியாப்பட்ட தண்டனை அப்படின்னா, தப்புன்னு நினைச்சுக்கிட்டு செஞ்சாக்கா எவ்வளவு தண்டனை அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. அடுத்தபடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 8வது வசனத்துல இருந்து 16வது வசனம் வரைக்கும் சொல்றான். அப்ப யார பத்தி சொல்றான், சொர்க்கவாசிகளை பத்தி சொல்றான். அல்ஹம்துலில்லாஹ். அந்நாளில் சில முகங்கள் செழுமையாக இருக்கும். என்ன சொல்றான், அந்த நாள்ல சில முகங்கள் செழுமையா இருக்கும்னு சொல்றான். யாரோட முகம் செழுமையா இருக்கும், தன் முயற்சி நற்பயன் அடைந்ததை பற்றி திருப்தியுடன் இருக்கும். நம்ம இந்த உலகத்துல செஞ்ச அந்த நல்ல காரியங்களை நினைச்சு திருப்தியா இருக்கும். இப்ப அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான், வட்டி வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான், புறம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான், தொழுகையை விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான், தொழுகையில கவனமிட்டு தொழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான். இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதுனா அல்லாஹ் தஆலா சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாம் நம்ம கடைபிடிக்கக்கூடியவர்களாக, அடுத்தவங்க மனசை நோகடிக்காம புன்முறுவலோட இருக்கக்கூடியவர்களாக, மென்மையானவர்களாக, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி அது அல்லாஹ் தஆலாட்டின் தான் வருது, அவனே அதை போக்கி வைப்பான்னு பொறுமையோடவர்களாக இருக்கவங்க. எல்லாத்துக்கும் இப்ப வந்து
நம்ம பாக்குறோம் வச்சுங்களேன். இப்ப பாலஸ்தீனத்தெல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்க, எவ்வளோ ஒரு கொடுமைலாம் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க எந்த தப்புமே செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா அநியாயக்காரர்களுடைய அந்த அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க. அவங்கலாம் எந்த நம்பிக்கையில இருக்காங்க? அல்லாஹ் தாலா நாளை மறுமையில நமக்கு இந்த சொர்க்கத்த குடுப்பான். இந்த அநியாயக்காரர்களுக்கு தண்டனை குடுப்பான். அப்படிங்கிற ஒரு ஒரு இதுல தான் அவங்க வந்து பொறுத்து இருக்காங்க. அந்த மாரி ஏன்னா வந்து ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, இந்த உலக வாழ்க்கை முக்மீன்களுக்கு ஒரு சிறைச்சாலைன்னு சொல்லிட்டு. இந்த சிறைச்சாலைன்னா என்ன? சிறைச்சாலையிலே நம்ம இஷ்டத்துக்கு எதுவுமே ஆட்ட போட முடியாது. அந்த ஒரு கண்ட்ரோல்குள்ள தான் இருக்க முடியும். அதே மாரி எந்த முஸ்லிம்கள் கண்ட்ரோல்குள்ள இருக்கிறாங்களோ, எது எது இப்போ குரான ஃபுல்லா எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பான். எது ஹலாலு, எது ஹராமு, எது செய்யணும், எது செய்யக்கூடாது, உறவினர்கிட்ட எப்படி இருக்கணும், கணவன்ட்ட எப்படி இருக்கணும், பிள்ளைகள எப்படி வளர்க்கணும், எல்லா விஷயத்தையும் பத்தி சொல்லியிருப்பான். அப்ப எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ஒரு கட்டுக்கோப்போட ஒரு சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறவங்க எப்படி வந்து வெளியே போவாவது அதுக்குள்ளேயே இருக்கிறாங்களோ அதே மாரி நம்ம மார்க்கத்துக்குள்ளேயே இருந்து மார்க்கத்துடைய சட்ட திட்டங்களை எல்லாத்தையும் முழுமையாக அறிஞ்சு அதை நாமளும் ஃபாலோ பண்ணி பிறருக்கும் எடுத்து வைக்கக்கூடியவர்கள் இருக்காங்களே அப்படியாப்பட்ட நல்லடியார்களுக்கு மறுமையில என்ன கிடைக்கும் அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்கள் மூலியமா நமக்கு தெளிவுபடுத்துறான். அடுத்தபடியே சொல்றான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பத்தி சொல்றான். அவைகள் 10வது வசனத்துல சொல்றான், உன்னதமான சுவர்க்க சோலையில் அப்படின்னு சொல்றான். உன்னதமான சுவர்க்க சோலையை அவங்களுக்கு நான் பரிசா கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். கொடுத்துட்டு அந்த சொர்க்கங்கிறதே நமக்கு பெரும் பாக்கியம். அந்த சொர்க்கத்துல என்னென்னா கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி சொல்றான். அதில் யாதொரு பயனற்ற சொல்லையும் அவை செய்யுறாது. அல்லாஹ் என்ன சொல்றான்? கெட்ட பேச்சு இப்ப இந்த உலகத்துல அதிக பிரச்சனை என்னத்தால வருது? இந்த வார்த்தைகளால தான் வருது. மத்தவங்க மனசு நோகடிக்கிற மாதிரி நம்ம பேசிட்டோம்னு வச்சுங்க என்ன செய்வாங்க? அதனாலதான் மன உளைச்சல், ஒரு சண்டை, ஒரு பிரச்சனை, ஒருத்தர் ஒருத்தருக்கு பேசாது இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன? இந்த வாயால வர அந்த வார்த்தைகள் தான். அங்க அல்லாஹ் தஆலா சொல்றான், பயனற்ற எந்த சொல்லையும் அவங்க செவியேறாது அப்படின்னு சொல்றான். அப்ப ஒரு நல்ல வார்த்தைகளை மட்டும் தான் நம்ம காதால நம்ம கேட்போம். கெட்ட வார்த்தைகளை எதுவுமே நம்ம காதால கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்றான். அதனாலதான் வந்து திருவள்ளுவர் கூட என்ன சொல்லிருக்காரு? தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதி நாவினால் சுட்ட வடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நமக்கு தீக்காயம் ஏற்பட்டிருந்தா கூட அது சீக்கிரம் ஆறி போயிடும். ஆனா ஒருத்தர் மனசை நம்மள நோகடிச்சுட்டாங்கன்னா, திட்டி இருந்தாங்கன்னா, அது நம்ம வாழ்நாள் முற்றிலும் நம்ம மனசை விட்டு அது அகலவே அகலாது. அது எப்ப நினைக்கிறோமோ அப்பனா நமக்கு வேதனையா இருக்கும், வருத்தமா இருக்கும். அப்ப இந்த மாதிரி எந்த ஒரு சொல்லையும் அது செவியுறாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா நமக்கு வாக்குறுதி கொடுக்குறான். அடுத்தது 12வது வசனத்துல சொல்றான் அல்லாஹ் தஆலா, அதில் ஓடிக்கொண்டிருக்கும் நீர் ஊற்றுகள் உண்டு. என்ன சொல்றான்? அதுல ஓடிக்கொண்டிருக்கிற நீர் ஊற்றுகள் உண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, அதுல சொர்க்கத்துல என்னென்ன ஆறுகள்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பாலாறுகள் இருக்கும், தேனாறு இருக்கும், மது ஆறு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுலுல் கௌதர் என்ற தண்ணீர் தடாகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மது ஆறுனா இங்க இருக்கிற மாதிரி மது கிடையாது. மதுனா பலரசம்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு. அந்த நம்ம ஊர்லலாம் ஜூஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த ஜூஸ் வகைகள் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆறுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அத நமக்கு வந்து பருகுறதுக்கு குடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா வந்து இந்த இந்த வசனத்தின் மூலம் நமக்கு தெரிவிக்கிறான். அடுத்தது சொல்றான் 13வது வசனத்துல, அதில் உயர்ந்த ஆசனங்கள் உண்டு. உயர்தரமான ஆசனங்கள் என்னது? சோபா, மெத்த இந்த மாதிரி உயர்தரமானதுல நம்ம வந்து உல்லாசமா உட்கார்ந்து கிடக்கலாம். அந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றான், அருந்துவதற்கு குவளைகள் வைக்கப்பட்டிருக்கும். அவங்க என்ன செய்யுது அவ்வளோ அந்த இந்த ஆறுனா ஓடிட்டு இருக்கு இல்லையா அந்த ஆத்துல இருந்து நம்ம தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு குவளைகள் வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த குவளைகளோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும்னா நட்சத்திரங்களின் எண்ணிக்கை அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஸ்ல வந்திருக்கு. அப்ப நமக்கு வந்து அதை அப்படி கையால் அள்ளி குடிக்காம அந்த வெள்ளியலான அந்த கிண்ணங்கள் குவளைகள் வைக்கப்பட்டிருக்கும் அதால நம்ம அள்ளி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆறுனா நம்ம குடிக்கிறதுக்கு மட்டும் ஆறு கிடையாது. அல்லாஹ் தஆலா சூனத்துல சொல்லியிருக்கான் பல சூனத்தின் கீழ் ஆறுகள் ஓடிக்கிட்டு இருக்கும். அதுல நம்ம குளிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடிய ஆறும் இருக்கு. நம்ம வந்து ஆத்துல குளிக்கிறதுனா எப்படி பிடிச்சுக்கோம் இல்லையா? பீச்ல, ஆத்துலன்னா நமக்கு குடிச்சா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்ப அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு பிடித்த விஷயத்த கொண்டு ஆர்வம் மூட்டுறான். இந்த சொர்க்கத்துல இதுனா இருக்கு. அதுக்கு செல்றதுக்கான நல்ல வழியில நீங்க முயற்சி செய்யுங்க. இந்த பூமிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சோதனை கூடம் தான். அத நினைச்சுக்கிட்டு இந்த பூமியோடைய வாழ்க்கைய நினைச்சு மறுமை நாள நீங்க வீணாக்கிறாதீங்க அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? நமக்கு ஆசை மூட்டுறான். அதுல வந்து இப்படிதான் இருக்கும். இதுனா நான் உங்களுக்கு பரிசா கொடுக்க தயாரா இருக்கேன். நீ என்னுடைய கட்டளைக்கு நீ கட்டுப்பட்டு நடந்தா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெரியப்படுத்துகிறான். மேலும் என்ன சொல்றான்? 15வது வசனத்துல சொல்றான், மேலும் அணி அணியாக்கப்பட்டுள்ள திட்டுகளும் அப்படின்னு சொல்றான். அணி அணியாக்க திட்டுகள் என்ன? தலையணைன்னு சொல்லுவாங்க. தலையணைன்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நம்ம என்ன செய்வோம்? அது மேல படுத்துப்போம், அத அணைச்சுப்போம், அத தூக்கி மடியில வச்சுப்போம், அது மேல சாஞ்சுப்போம். இதெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்.
அப்ப அந்த அழகழகான அந்த தலையணைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தாலா சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றான், விரிக்கப்பட்ட உயர்ந்த கம்பளங்களும் உண்டு அப்படின்னு சொல்றான். இப்ப கம்பளம்னா என்ன? நமக்கு எல்லாம் தெரியும். இப்ப ஒரு முதலமைச்சரோ, ஒரு விஐபியோ, ஒரு பிரதமரோ அடுத்த நாட்டுக்கு போறாங்கன்னு வச்சுருக்கீங்களேன், சிவப்பு கம்பள வரவேற்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிவப்பு கம்பளத்த விரிச்சு விட்டு அது மேல அவங்கள வர சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு கௌரவம், கண்ணியம் அது அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், சொர்க்கத்துல உயர்தரமான கம்பளங்கள். அந்த அப்படியாப்பட்ட வரவேற்பு நமக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தாலா சொல்றான். யாருக்கு? அல்லாஹ் தாலா என்ன சொல்றான்? என்னுடைய பேச்ச கேட்டு நீங்க நடந்தீங்கன்னா, என்னுடைய மார்க்க சட்டதிட்டங்கள நீங்க ஃபாலோ பண்ணி நடந்தீங்கன்னா, உங்களுக்கு இதெல்லாம் பரிசா தரேன் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு அடுத்தது 17வது வசனத்திலேருந்து 21வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? நபியே தன்னுடைய அத்தாட்சிய பத்தி தான் படைச்சதுல அதுல உள்ள அத்தாட்சிகள நீங்க புரிஞ்சீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றான். நபியே ஒட்டகத்தை அவர்கள் கவனிக்க வேண்டாமா? அது எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்று அப்படின்னு கேட்கிறான். ஒட்டகத்த பத்தி ஏன் அல்லாஹ் சொல்றான் அப்படின்னா, அல்லாஹ் தஆலா ஒட்டகத்த ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பா படைச்சிருக்கான். ஒரு பாலைவன கப்பல்ன்னு சொல்லுவாங்க அந்த கப்பல். அந்த ஒட்டகத்த. அந்த ஒட்டகம் என்ன செய்யுது? 6 மாத காலம் வரைக்கும் தண்ணி குடிக்காம இருக்கும். ஏன்னா, அல்லாஹ் தாலா அதனுடைய வயிற்றுக்குள்ள ஒரு பைய வந்து வச்சிருக்கான். அந்த தண்ணீர வந்து அது அங்க சேகரிச்சிருக்கும். எப்போ வந்து தேவைப்படுதோ அத எடுத்து அது குடிச்சுக்கும். அதே மாரி ஒரு ஆற்றல குடுத்துருக்கான். அது மட்டும் இல்லன்னா, அது சாப்பிடக்கூடிய உணவு பார்த்தீங்கன்னா, முட்செடிகளா இருக்கும். இந்த சப்பாத்தி கல்லின்னு சொல்லுவாங்கல்ல, அததான் சாப்பிடும். ஆனா, அந்த வாயிலயோ, அந்த நாக்குலயோ எந்த ஒரு முள்ளும் குத்தாது. எந்த கீறலோ, எந்த ரத்தமும் வராது. அந்த அளவுக்கு அல்லாஹ் தாலா அத படைச்சிருக்கான். அதனால தான் அல்லாஹ் தாலா சொல்றான், "நீ ஒட்டகத்த கவனிச்சு பார்க்கவில்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, அடுத்து சொல்றான் 18வது வசனத்துல, "மேலும் வானத்தை அது எவ்வாறு உயர்த்தப்பட்டு இருக்கிறது என்று" அப்படின்னு சொல்றான். வானத்த பாருங்க, அதுல ஏதாச்சும் ஒரு கீறல் இருக்கா? சூரத்துல் முல்க்ல கேட்பான். நீங்க வந்து உன்னுடைய பார்வையை மீட்டி பார். அதை மீண்டும் தீட்டி பார். அது வந்து இழிவடைந்ததாக தெரியும். அதுல ஒரு கீறல கூட நீ பார்க்க மாட்ட அப்படின்னு சொல்லுவான். அப்ப அந்த வானத்த தூண் இல்லாத ஒரு உயர்த்தி வச்சிருக்கான். நம்ம ஒரு வீடு கட்டணும்னாலும் அஸ்திவாரம் போட்டு, ஃபில்லர் போட்டு, நம்ம என்ன செய்றோம்? அத வந்து ப்ரோ போட்டு ஒட்டுறோம். அல்லாஹ் தாலா எந்த ஒரு தூணும் இல்லாத வானத்துல இவ்ளோ பெரிய வானத்த உயர்த்தி வச்சிருக்கிறானா, அப்ப அல்லாஹ் தாலா சொல்றான், "அந்த வானத்த நீங்க வந்து பார்க்க மாட்டீங்களா? அது எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து சிந்திக்க மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்றான். ஏன்னா அல்லாஹ் தாலா ஒவ்வொரு வசனத்தையும் அனுப்பி விட்டுட்டு, "இத ததக்கூர் பண்ணி பாருங்க" அப்படின்னு தான் சொல்றான். ததக்கூர்னா என்ன? சிந்திச்சு பாருங்க அப்படின்னு சொல்றான். நீங்க சிந்திங்க. எங்க முன்னோர்கள் சொன்னாங்க, எங்க பாட்டி சொன்னாங்க, எங்க தாத்தா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஏன் அவங்கள ஃபாலோ பண்றீங்க? அவங்கள ஏன் ஃபாலோ பண்றீங்க? அவங்க செய்யறது வந்து தப்பா இருந்தாலுமா நீங்க அவங்க பின்னாடியே போவீங்க. அவங்க நரகத்துக்கு உங்கள கூட்டு போனா நீங்களும் நரகத்துக்கு போவீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அவங்க கால்நடைகள போல ஒரு எதுவுமே அறியாத ஒரு முட்டாளா இருந்தாலுமா நீங்க அவங்கள பின்பற்றுவீங்களா? உங்களுக்கு எதுக்கு நான் 6 அறிவுங்கிறத இந்த பகுத்தறிவ குடுத்தேன். அத கொண்டு நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா பல வசனங்கள குர்ஆன்ல நம்மட்ட கேட்கிறான். நீங்க சிந்திச்சு பாருங்க. இது சரியா? இது தப்பா? அப்படிங்கிறத நீங்க ததக்குர் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மள கேள்வி கேட்கிறான். அப்ப நாம சிந்திக்கக்கூடியவர்களா இருக்கோம். ஏன்னா சிந்திக்கிற ஆற்றல் யாரு குடுத்துருக்கான்? மனித இனத்துக்கு மட்டும் தான் குடுத்துருக்கான். அத தவிர வேற யாருக்குமே குடுக்கல. உலகத்துல மனுஷனுக்கு மட்டும் தான் அந்த பகுத்தறிவுங்கிற வந்து ஒரு அறிவ குடுத்துருக்கான். அதை கொண்டு நீங்க வந்து சிந்திச்சு பாருங்க தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்புறம் 19வது வசனத்துல சொல்றான், "இன்னும் மலைகளை அவை எப்படி நாட்டப்பட்டு இருக்கிறது என்று" அப்படின்னு சொல்றான். இப்ப மலைகள வந்து முளைகளா பூமிக்கு நாங்க ஆக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்றான். என்னது? மலைகள வந்து நட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம நெனைப்போம். எப்படி வந்து சில ஒரு வசனத்துல கூட அல்லாஹ் தஆலா சொல்லுவான், "அந்த பூமி வந்து தன் இருப்பிடத்தை அசையாது இருப்பதற்காக நான் வந்து மலைகள பூமிக்கு வந்து நான் நட்டி வச்சிருக்கேன்னு." நம்ம நெனைக்கிறோம், பூமி தான் சுத்திக்கிட்டே இருக்கே. அப்புறம் எப்படி மலைகள வந்து அதுக்கு வந்து நட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து நம்ம பழைய காலத்துலலாம் பார்த்துருப்போம். நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்துருக்கோம். அந்த சமது, இந்த இயந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது என்ன தெரியுமா செய்யும்? கீழ ஒரு கல்லு இருக்கும், மேல ஒரு கல்லு இருக்கும். அதுல போட்டு மாவு அரைப்பாங்க இல்லையா? அது நடுப்புற ஒரு அச்சாணி வச்சிருப்பாங்க. ஒரு குச்சி மாரி மொள குச்சி வச்சிருப்பாங்க. அது இல்லாம நீங்க சுத்துங்க, அது சறுக்கிட்டு போய் எங்கேயாச்சும் போய் விழுந்துரும். அந்த அச்ச வச்சு தான் அது மேல இன்னொரு கல்ல போட்டு சுத்துவாங்க. இப்போதைக்கு ஒரு லேட்டஸ்ட்டா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப பஸ் போகுது, கார் போகுது, ஆட்டோ போகுது. அதுலலாம் ஒரு சக்கரம் இருக்கு. அந்த சக்கரம் சுழண்டுகிட்டே இருக்கு. அந்த சக்கரத்துல ஆணியோ, இல்ல ஒரு அச்சாணியோ எதாச்சும் வச்சு வந்து நெட்டு போட்டு முறுக்கியிருப்பாங்க. அது முறுக்காம வெறுமனே மாட்டி வச்சிருந்தாங்க. கொஞ்சம் தூரம் போனோம்னா, அது கழட்டிட்டு ஓடிடும். அப்ப பூமி வந்து சுத்திட்டு தான் இருக்கு. அது தன் இருப்பிடத்திலேயே சுழண்டு வர்றதுக்காக தான் அது தட்டை வடிவத்துல இருக்கு. அதுக்குள்ளேயே சுத்தி வரணுங்கிறதுக்காக தான் மலைகள முலைகளாக நம்ம ஆக்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கான். அந்த பூமிய என்ன செஞ்சுறான் அல்லாஹ் தஆலா, இந்த மாரி வந்து ஒரு ஒரு மலைகள இதுக்காக நான் வந்து படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது சொல்றான், "இன்னும் பூமி அது எப்படி விரிக்கப்பட்டு இருக்கிறது என்று அவர்கள் கவனிக்க வேண்டாமா?" அப்படின்னு கேட்கிறான். இப்ப
நமக்கு தெரியும் 9 கோள்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த 9 கோள்கள்லயும் எந்த மனிதர்களும் உயிரினங்களும் வாழ முடியாது. ஆனா பூமியில மட்டும் மனித இனங்கள் மற்ற உயிரினங்களும் வாழ்றதுக்கான அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கான், அதுக்கு அளவான ஆக்சிஜனை கொடுத்துருக்கான், சூரிய வெப்பத்தை கொடுத்துருக்கான், அத மண்ணை கீறி விட்டு அதுல இருந்து புற்பூண்டுகள்னா முளைய செஞ்சிருக்கான், அது கால்நடைகளுக்கு பயனளிக்கக்கூடியதாக ஆக்கியிருக்கான், அந்த கால்நடைகளை நம்மள உண்ண வச்சிருக்கான். இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், பூமியை வந்து வாழ்வாதாரத்தை தேடிக்குள்ள ஒரு வாழக்கூடிய ஒரு தகுதி உள்ள இடமா பூமியை ஆக்கி வச்சிருக்கான். அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த பூமியை நான் விரிப்பாக்கி இல்லையா, அது நீங்க பாக்கலையா அப்படின்னு கேட்கிறான். யாருக்காக எல்லாம் செஞ்சிருக்கான், எல்லாம் உங்களுக்காக தான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த உலகத்துல உள்ள அத்தனையும் மனிதர்களுக்காக படைச்சேன், ஆனா மனிதர்களின் ஜின்களையும் என்னை வணங்குவதற்கு அல்லாமல் வேற எதற்காகவும் படைக்கவில்லை அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம நினைக்கலாம், 24 மணி நேரம் நம்ம என்ன தொழுதுகிட்டே ஓதிக்கிட்டே நோன்பு முடிச்சுக்கிட்டே இருந்தாக்கா மத்த வேலையில யார் பாக்குறது, யார் துணி துவைக்கிறது, யார் ஜாமான் ஜட்டு கழுவுறது, வீடு வாசல் யார் சுத்தம் பண்றது, இப்படிங்கிற ஒரு கேள்வினா வரும். அதுக்கும் வந்து விடையா என்ன ரசூல்லா சொல்லியிருக்காங்க, இபாதத் அப்படின்னா என்ன செஞ்சிருக்காங்க, அல்லாஹுவை நினைச்சு செய்யக்கூடியது அனைத்துமே இபாதத் தான். வழியில கிடைக்கிற ஒரு முள்ளை தூக்கி போட்டா கூட, வெளியே எடுத்து போட்டா கூட என்ன செய்யும், அதுவும் தர்மம் ஆகுது. அதே போல நாம வந்து காலையில எந்திரிக்கிறோமா, யாரெல்லாம் சுத்தம் செய்வது அல்லாஹ் தாலாவோட சுத்தம் வந்து அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும், ஈமானின் ஒரு பகுதின்னு சொல்லியிருக்காங்க. அதனால என்னுடைய பல்ல நான் கிளீன் பண்ணி சுத்தம் பண்றேன், இதை இபாதத்தை ஆக்கி அல்லான்னு சொல்லிட்டு நம்ம பல்லு வளர்க்கினா கூட அதான் இபாதத் ஆயிடுது. அதே மாதிரி காப்பி ஆத்தும் போது என் குடும்பத்தார்களுடைய பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருக்கான் அல்லாஹ் தாலா, அவங்களுக்கு சேவை செய்யறது என்னுடைய கடமை, இதையும் இபாதத்தை ஆக்கி வை அல்லான்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த காப்பி அடிச்சு ஆக்கி நம்மளுடைய மாமனார் மாமியாருக்கு, நம்மளுடைய குழந்தைகளுக்கு, நம்மளுடைய கணவனுக்கு இதே மாதிரி கொடுக்கும் போது அதுவும் இபாதத் ஆயிடுது. இதே மாதிரி நம்ம எந்த வேலை செஞ்சாலும் சரி, வீடு வாசல் சுத்தம் பண்ணாலும் சரி, சமைச்சாலும் சரி, ஜாமான் கழுவினாலும் சரி, எந்த வேலை செஞ்சாலும் மனசுக்குள்ள ஒரு இபாதா, யா அல்லாஹ் இந்த இதை வந்து இபாதத்தை ஆக்கிவிடு, நான் வந்து நீ குழந்தைய எனக்கு அமானிதா கொடுத்துருக்க, அந்த பிள்ளைங்களுக்கு படிச்சு கொடுக்குறதும் அந்த பிள்ளைங்களை கவனிக்கிறதும் என்னுடைய பொறுப்பா இருக்கு, கணவனை கவனிக்க சொல்லி நீ வந்து கட்டளையிட்டு இருக்க, அதனால நான் கவனிக்கிறேன், இதை இபாதத்தை ஆக்கி விடுன்னு சொல்லிட்டு நம்ம மனசுல ஒரு எண்ணத்தை போட்டு நம்ம செஞ்சோம்னா அதுதான் இபாதத்தா மாறிடுது. அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளோ ஒரு பாக்கியம் பாருங்க, நம்ம டெய்லி செய்வோம், ஏன்டா நம்ம இந்த வாழ்க்கையில இருக்கோம், பொழுதுனைக்கும் வேற வேலைன்னு இருக்கும், நம்ம சலிச்சுப்போம். ஆனா இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பிறகு நமக்கு எப்படி இருக்கும், வேலை செய்யறதுல ஆசை வரும். இதுக்கு அல்லாஹ் நம்ம மறுமையில நமக்கு கூலி தர போறான், இதெல்லாம் இபாதத்தை அல்லாஹ் ஏத்துக்க போறான், நாம ஏன் இதுக்கு கவலைப்படணும், நாம செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் வரும். அல்ஹம்துலில்லாஹ். அதனாலதான் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு நிறைய துவாக்களை வந்து சொல்லி கொடுத்துருக்கான். நமக்கு தெரியும், வீட்டை விட்டு வெளியேறும் போது துவா, வீட்டுக்குள்ள நுழையும் போது துவா, சாப்பிடும் போது துவா, சாப்பிட்டு முடிச்சோன்னு துவா, தூங்கும் போது துவா, அப்புறம் வந்துட்டு எல்லாத்துக்கும் நம்ம கழிவறைக்கு போனா துவா, வாகனத்துல ஏறினா துவா, எல்லாம் ஏன்னா எதுக்காக, அல்லாஹ்வும் நினைவு கூர்ந்துகிட்டே இருக்கும் போது அது எல்லாம் இபாதத்தா ஆகிட்டே இருக்கு. அப்ப நாம செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும் இபாதத்தாகவே ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா நாம வந்து ஒரு நியத்து செஞ்சுக்கணும். காலையில எந்திரிச்சோடனே யாரெல்லாம் இன்றைய பொழுது ஃபுல்லா நான் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையும் இபாதத்தை ஆக்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நியத்தை செஞ்சுப்போம். இன்ஷா அல்லாஹ் நாமளும் ஒவ்வொரு நாளும் அதிகமாக நன்மையை சேர்த்துக்க கூடியவர்களாக இருப்போம். அப்புறமேட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான் அடுத்த வசனத்துல, ஆகவே நபியே இவற்றை கொண்டு நீர் நல்லுபதேசம் செய்வீராக, நிச்சயமாக நீர் நல்லுபதேசம் செய்வதுதான். என்ன செஞ்சுட்டான், நரகத்தை பத்தியும் சொல்லிட்டான், சொர்க்கத்தை பத்தியும் சொல்லிட்டான், அவனுடைய அத்தாட்சி பத்தி சொல்லிட்டான். இதெல்லாம் வச்சு மனிதர்களுக்கு நீ வந்து உபதேசம் செய்யி, ஏன்னா உன்னை நான் அனுப்பி வச்சிருக்கிறதே இந்த உபதேசம் பண்றதுக்காக தான். நல்லதை ஏவி கெட்டதை தடு, நல்ல விஷயங்கள் அதாவது சொர்க்கத்தையும் பத்தி சொல்லிட்டோம், நரகத்தை பத்தியும் சொல்லிட்டோம், இதெல்லாம் வச்சு நீ வந்து அவங்களுக்கு உபதேசம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டான். நபிக்கு பிறகு அந்த கடமை நம்ம கிட்ட இருக்கு, நாமளும் என்ன செய்யணும், நல்லதை ஏவணும், கெட்டதை தடுக்கணும், அந்த பொறுப்பு நமக்கு இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, என்னிடம் இருந்து ஒரு வார்த்தை நீங்க கேள்விப்பட்டாலும் அதை பிறருக்கு எத்தி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அந்த கடமை நமக்கு இருக்கு. அடுத்தது சொல்றான் அல்லாஹ் தாலா, அவர்கள் மீது பொறுப்பு சாட்டப்பட்டவர் அல்ல. இந்த விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நான் வந்து உன்னை அனுப்பி விட்டுருக்கிறது அவங்கள திருத்தணும், அவங்களுக்கு உபதேசம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். அவங்க வந்து உபதேசத்தை ஏத்து ஹிதாயத்து பெற்றாங்கன்னா அவங்களுக்கு அது நல்லது. அப்படி பெறலன்னா உன்கிட்ட நான் கேள்வி கணக்குனா கேட்க மாட்டேன், ஏன் அவங்க வந்து திருந்தல, ஏன் அவங்க வந்து ஹிதாயத்து ஏத்துக்கல, ஏன் அவங்க இஸ்லாத்தை வந்து ஏத்துக்கல அப்படின்னு உன்கிட்ட நான் கேள்வி கேட்க மாட்டேன். ஏன்னா அந்த பொறுப்பு உனக்கு கிடையாது. உனக்கு கொடுத்த பொறுப்பு என்ன செய்யுது, நீ நல்ல விஷயங்களை எத்தி வைத்து தீய விஷயங்களை தடுக்கிறது மட்டும் தான் உன் பொறுப்புண்டு. அதே மாரி நாம ஒண்ணு என்ன செய்யணும், மத்தவங்க நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சலிச்சுக்கிட்டு போவாம என்ன செய்யணும், நம்மளுடைய கடமை எத்தி வைக்கிறது. ஹிதாயத்தை கொடுக்கறது அல்லாஹுடைய கடமை, அவன் யாருக்கு நாடுறானோ அவனுக்கு தான் கொடுப்பான். ஆனா எத்தி வைக்க சொல்லி நம்மளுக்கு கட்டளை இருக்கா, நம்ம ஏத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்யணும், நம்மளுடைய கடமைகளை நாம சரிவர செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்தது அல்லாஹ் தாலா சொல்றான்,
அடுத்த கடைசியாக என்ன சொல்றான், எச்சரிக்கை கொடுக்கிற வசனமா சொல்றான். 23வது வசனத்துல சொல்றான், ஆயினும் எவன் சத்தியத்தை புறக்கணித்து மேலும் நிராகரிக்கின்றானோ, என்ன சொல்றான், இந்த விஷயத்தனா சொல்லி நீ உபதேசம் பண்ணின பிறகும் இதெல்லாம் உண்மைதான், உண்மையே நடக்க போகுதுதான், ஆனா இதெல்லாம் யாரு மறுக்கிறாங்களோ, அந்த சொர்க்கம் இல்ல, நரகம் இல்ல, மறுமை நாள் இல்ல, மரணத்துக்கு பிறகு வாழ்வு இல்லைன்னு எவன் மறுக்கிறானோ அவனுக்கு எப்படியாப்பட்ட என்ன சொல்றான்னா எச்சரிக்கிறான் அல்லாஹ். அடுத்த வசனத்துல சொல்றான், அவனை அல்லாஹ் மிகவும் பெரும் வேதனையாக வேதனை செய்வான். அல்லாஹ் சொல்லிட்டான், நீ இதெல்லாம் அதை மறுத்துட்ட, இதெல்லாம் பொய் நீ மட்டும் சொன்ன, உன்னை மறுமையினால மிக பெரும் வேதனையாக வேதனை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையை கொடுத்து அடுத்த வசனத்துல சொல்றான், நிச்சயமாக நம்மிடமே அவர்களுடைய மீளுதல் இருக்கிறது. ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளைக்கு நம்ம மரணம் அடையதான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றான். என்னைக்கா இருந்தாலும் என்கிட்ட தான் நீ வந்தாகணும், உனக்கு மவுத்துங்கிறது கண்டிப்பா இருக்கு, மரணம் வச்ச பிறகு நீ என்கிட்ட வந்தே தான் அவனு, அன்னைக்கு உன்னை பாத்துக்கிறாடா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தாலா என்ன சொல்றான், பின்னர் நிச்சயமாக நம்மிடமே அவர்களுடைய கேள்வி கணக்கு கேட்பது இருக்கிறது அப்படின்னு சொல்றான். அன்னைக்கு உன்னை நான் கேள்வி கணக்கு கேட்பேன், நான் இவ்வளவு அனுப்பிவிட்டேனே, குரான் அனுப்பிவிட்டேன், நபியை அனுப்பிவிட்டேன், வழிகாட்டுறதுக்கு எத்தனையோ உலமாக்கள் அனுப்பிவிட்டேன், எல்லாத்தையும் காதுல வாங்கிக்கிட்டு நீ பாட்டு உன் இஷ்டத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தில, உன்னுடைய கேள்வி கணக்கு இருக்கு, எல்லா விஷயத்தையும் பத்தி நான் கேட்பேன். உன்னுடைய செல்வத்தை எப்படி செலவு பண்ண, உன்னுடைய டைமை எப்படி செலவு பண்ண, நீ அக்கம் பக்கத்தார்ட்ட எப்படி நடந்துக்கிட்ட, உன் கணவர்கிட்ட எப்படி நடந்துட்ட, உன் பிள்ளைகிட்ட எப்படி நடந்துக்கிட்ட, உன்னுடைய உறவினர்களை எப்படி ஆதரிச்சு, எல்லா விஷயத்தையும் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் கூடி நாளைக்கு கேள்வி கணக்கு உண்டு. அல்லாஹ் தாலா என்ன சொல்றான், அதைத்தான் சொல்றான், நாம உங்களுக்கு அத்தனை விஷயத்திலையும் கேள்வி கணக்கு உண்டு அப்படின்னு சொல்றான், அன்னைக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்ப இந்த சூறாவின் மூலமா நாம என்ன படிப்பினை பெறுறோம், நாம அல்ஹம்துலில்லாஹ் நாம இந்த தவறான விஷயங்களை நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு இது வரைக்கும் செஞ்சிருந்தா கூட இனிமே அந்த விஷயத்துல இருந்து நாம விலகிடணும். அதுக்கு அல்லாஹ் தாலாட்டியே நம்ம முழுமையா பொறுப்பை ஒப்படைக்கணும். யா அல்லாஹ், என்னுடைய ஆத்மாவின் பொறுப்பை நீயே ஏத்துக்கோ, அது தவறு செய்யக்கூடிய ஆத்மாவை தான் நீ படைச்சிருக்க, அதனால என்ன செய்ய, அந்த பொறுப்பை நீ ஏத்திட்டு என்னை தவறு செய்யாத பண்ணாத அளவுக்கு என்ன நீ பாதுகாப்பு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ்விட்ட துவா கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு ஒரு துவாவை கத்துக் கொடுக்குறாங்க. யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக அஸ்தகீசு வ அஸ்லி ஷக்னி குல்லஹு வலா தகிர்னி இலா நப்சின் தோர்ஃபத்த ஐனன் அபதா. என்றென்றும் நிலைத்திருப்பவனே, நிலையான ஒருவனே, உன்னுடைய கிருபையினால் என்னுடைய எல்லா காரியங்களும் நல்ல முறையில் அமைய நான் உன்னை அழைக்கின்றேன். என்னுடைய ஆத்மாவின் பொறுப்பை என்னிடம் விட்டு விடாதே, அது கண் சிமிட்டும் நேரமானாலும் சரியே. அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளவு ஒரு அழகான துவா பாருங்க. கண் சிமிட்ட நேரம் கூட என்னுடைய ஆத்மாவின் பொறுப்பை என்கிட்ட விட்டுறாத. ஏன்னா என்னுடைய ஆத்மா என்ன செய்யுது, மனிதர்களுடைய ஆத்மாவே அலைப்பாயக்கூடிய ஒரு ஆத்மா தான், அதை கண்ட்ரோல் பண்ற சக்தி எனக்கு கிடையாது, நீ தான் அதை படைச்ச, அதை ஃபுல்லா நீயே கண்ட்ரோல்ல வச்சுக்கோ, நீயே அதுக்கு நேர்வழியை காட்டு, என்னோட விஷயங்கள் எல்லாத்தையும் நல்ல முறையில அமையறதுக்கு நீ எனக்கு கிருபை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு துவா கேட்க சொல்லி தன்னுடைய மகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. நாமளும் இந்த துவாவை மெமரி பண்ணி வச்சுட்டு காலை மாலையில இந்த துவாவை கேட்கக்கூடியவர்களாக இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் நாம இது வரைக்கும் ஏதாவது தவறு செஞ்சிருந்தாலும் அதுக்காக அல்லாஹ் தாலாட்ட பாவ மன்னிப்பு கேட்டுருவோம். ஏன்னா அல்லாஹ் தாலா என்ன சொல்றான், நீங்க நம்பிக்கை கொண்ட ஈமான் கொண்ட என்ன சொல்றான், முஃமின்களை பார்த்து தான் சொல்றான், நீங்க என்னை பத்தி நம்பிக்கை இழந்து விட்டுறாதீங்க, நீங்க துவா கேட்டா நான் உங்களை மன்னிப்பேன், தனக்கு தானே அநியாயி கொண்ட என்னுடைய அடியார்களே, நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், என்கிட்ட நீங்க பாவ மன்னிப்பு கேட்க நான் பண்ணிச்சர்றேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்டியே நம்ம என்ன செய்யணும், பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருந்து அவன்கிட்டயே இனிமே இந்த விஷயம் எது தப்போ அது தப்புன்னு சொல்லிட்டு எனக்கு எடுத்துக்காட்டல, எது கரெக்டா அது கரெக்டுன்னு எனக்கு எடுத்துக்காக சொல்லு அல்லா அப்படின்னு சொன்ன. அதுக்கும் ஒரு துவா இருக்கு, அல்லாஹுமா அரினல் ஹக்க ஹக்கன்னு சொல்லிட்டு ஒரு துவா இருக்கு. யா அல்லாஹ், சத்தியத்தை உண்மை என்று பார்க்கக்கூடியவர்களாக என்னை நீ ஆக்கிவிட்டு அதை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களாக எனக்கு அந்த திறனையை கூட, பொய்ய என்று உணரக்கூடியவராகவும் அதை விட்டு நாங்க விலகி இருக்கோம் கிருபை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துவா இருக்கு. எல்லாத்துக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம தான் அதெல்லாம் அலட்சியப்படுத்திட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் மாசத்துல மன்னிக்கக்கூடிய ஒரு மாசம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைக்கும் பன்மடங்கு நன்மையை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தாலா சொல்லியிருக்கான். இந்த ரமலான் மாசத்தை யாரு அடைஞ்சு அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகலையோ அவங்களுடைய மூக்கு மண்ணை கவ்வட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அப்ப நாம என்ன செய்யணும், இந்த ரமலான் மாசத்துல இருக்கோம், இனிமே இந்த மாரி தவறுனா நம்ம செய்ய மாட்டோம், நாம ஒருத்தரும் உறுதி எடுத்தவர்களாக இன்ஷா அல்லாஹ் அதுக்கு அல்லாஹ்வே பொறுப்பாக்கிடுவோம். ஏன்னா யாரு என் மீது பொறுப்பு சாட்டுகிறார்களோ அவர்களை நான் நேசிக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான்.
நம்மளுடைய பொறுப்பை ஃபுல்லா அவன்கிட்டயே விட்டுருவோம். அவனே நம்மள பாதுகாக்கட்டும். கெட்ட விஷயத்துல இருந்து என்ன வந்து நீ விலகிட்டல்ல, நீ உன்கிட்டயே நான் பொறுப்பை ஒப்படைச்சிடுறேன். என்னுடைய ஆத்மாவை சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பு உன்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு முழுசும் அல்லாஹ்ட்டயே நம்ம வந்து பொறுப்பை ஒப்படைச்சிடுவோம். அவனே வந்து நமக்கு வந்து அவன் பார்த்துப்பான். ஏன்னா பொறுப்பு முழுசும் அவன்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோம் இல்லையா? ஒப்படைச்சிட்டு அதுக்காக நம்ம சோம்பேறியா உட்காரக்கூடாது. அவன் சொன்ன விஷயங்களை நம்ம செய்யக்கூடியவர்களாக இருந்து அவன்கிட்ட பொறுப்பு சாட்டக்கூடியவர்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். இதோட என்னுடைய பயானை முடிச்சுக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேல போனா போயிட்டே இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா மணி ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.